தித்திக்கும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Supreme Mobiles, Apple's authorized reseller, one-stop solution for all your Apple products. பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில நாட்கள்ல முடிவுக்கு வர இருக்கு. இப்போ இறுதி கட்டத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில நிகழ்ச்சியில சண்டைக்கும் சச்சரவுக்கும் கலவரங்களுக்கும் பஞ்சமே இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. ஆரம்பமான முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏற்பட்ட சண்டைகளுக்கு ஒரு முடிவே இல்லாம அந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல யாரும் எதிர்பார்க்காத வகையில ஒரு சில வீக்குக்கு முன்னாடி பிரதீப் எலிமினேஷன் அப்படின்றது நடந்துச்சு. அது பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. இதனாலேயே இந்த நிகழ்ச்சி குறித்து சோசியல் மீடியால நிறைய மீம்ஸும் நிறைய பேர் அதை விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. இந்த டைட்டில் வின்னரா பிரதீப் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில அங்கிருந்த போட்டியாளர்கள் சில ரெட் கார்டு கொடுத்தனால மட்டும்தான் அவர் வெளியேறியிருந்தாரு. இதனால ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் ஏற்பட்டிருந்துச்சு. பிரதீப்னால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற குற்றம் அடிக்கடி அங்க சாட்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது குறித்து வெளியே வந்த பிரதீப் அடிக்கடி உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டங்களை தாக்கி நிறைய போஸ்ட் எல்லாமே வெளியிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சு. அதுவும் சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டில் இருந்து அந்த 16 லட்சம் பணப்பெட்டியோட அவங்க வெளியே வந்திருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பூர்ணிமா ஸ்மார்ட்டா பிளே பண்ணியிருக்காங்க, எப்படியும் அவங்க டைட்டில் வின் பண்ண போற சான்ஸ்ன்றது ரொம்பவே கம்மி, அவங்க சரியான நேரத்தில் இந்த 16 லட்சத்தை எடுத்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா அவங்கள திட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரதீப்போட வாழ்க்கையில நாசம் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே நீதாமா, நீ தெளிவா அப்படி 16 லட்சத்தோட வெளியே போயிட்ட அப்படின்னு சொல்லி ரெண்டு சைட்ல இருந்துமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை விமர்சிச்சு நிறைய போஸ்டுகள் வரதை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த நேரத்திலையும் பிரதீப் அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது பூர்ணிமா வெளியே விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, பூர்ணிமா அம்மா கிட்ட நான் ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன், அந்த சத்தியத்துக்காக மட்டும்தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன், சில அல்லக்கைகள் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப எரிச்சலாக இருக்குது, நான் வாயை திறந்தா பொழப்பு நாரிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அந்த விஷயத்தை தாக்கி பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்த பூர்ணிமா ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு ரசிகர் ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க, இந்த மாதிரி பிரதீப் பற்றி வெளியே போயிட்டாரே, அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரதீப் பற்றி ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை பற்றி பேச விரும்பலை, நான் எதுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஒரு நாள் எல்லாரும் என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க, அன்னைக்கு எது சரின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ நடந்த பிறகும் பிரதீப் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி தன்னோட ஸ்டாண்டில் பூர்ணிமா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இந்த விஷயத்துக்கு இப்போ கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. தித்திக்கும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Supreme Mobiles, Apple's authorized reseller, one-stop solution for all your Apple products.